இன்னைக்கு நம்ம பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஏர் இந்தியா விமானங்கள், விமான சேவைய முதல்ல வந்து 1932ஆம் ஆண்டு ஜே.ஆர்.டி. டாடா அவர்கள் தான் டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற பேர்ல தொடங்குனாரு. ஒரு பெரும் தொழிலதிபரான ஜே.ஆர்.டி. டாடா அவர்களுக்கு விமானங்கள் மேல ஒரு பெரிய அபாரமான ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால 1929ஆம் ஆண்டு இந்தியாவோட முதல் பைலட்ட உரிமத்த அவர் பெற்றிருந்தாரு. 1930ஆம் காலகட்டத்தில இந்தியாவுல வேகமான போக்குவரத்து இல்லாத காலமா இருந்தது. இந்த சூழ்நிலைய வந்து டாடா ஏர்லைன்ஸ் வந்து பூர்த்தி செய்யும்னு சொல்லி அவர் பெருசா நம்புனாரு. அந்த காலகட்டத்துக்கு தொழில்துறையில ஒரு பெரிய வளர்ச்சிக்கு, இந்தியாவோட பெரும் வளர்ச்சிக்கு இந்த விமான சேவை ஒரு பெரும் பங்கு வகிக்கும்னு அவர் நம்பினாரு. அதனால 1932ஆம் ஆண்டு ஒரு முதல் டாடா ஏர்லைன்ஸோட முதல் விமானத்த ஜே.ஆர்.டி. டாடா அவர்களே நேரடியா கராச்சிலருந்து பாம்பேக்கு இயக்கணும் செஞ்சாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நேரு தலைமையிலான அரசு என்ன நினைச்சது அப்படின்னா, நாட்டுக்கு தேசிய விமான நிறுவனம் வந்து தேவை அப்படின்னு நினைச்சது. இந்தியாவோட எல்லா பகுதிகளுக்கும், கிராம பகுதிகளுக்கும் இந்த விமானம் சேவை வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவும், நெறைய காரணங்களுக்காகவும், தொழில்துறை காரணங்களுக்காகவும் தனியார் வசம் இருந்த இந்த விமான சேவைய தன்னோட கட்டுப்பாட்டின் கீழ கொண்டு வந்தது. ஜே.ஆர்.டி. டாடா அவர்கள் இந்த தேசியமயமாக்கலை எதிர்க்கவில்ல. அவரே சேர்மனாகவே தொடர்ந்தாரு. போயிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் உலகத்துல மிகப்பெரிய விமானங்கள உற்பத்தி செய்ற ஒரு கம்பெனியாகும். அது வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் பல கமர்ஷியல் ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பயணிகள் பயன்படுத்தும் விமானங்கள தயாரிக்கவும் செய்யுது. இப்ப கிராஷ் ஆன 787 ட்ரீம் லைனரையும் இந்த போயிங் அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரிக்கவும் செஞ்சது. இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருந்த ஏர் இந்தியா விமான சேவை 2021ஆம் ஆண்டு பலவித காரணங்களுக்காக இந்திய அரசாங்கம் டாடா குழுமத்துக்கு 18,000 கோடிக்கு விற்பனை செஞ்சது. இதுக்கு பலவித காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் ஏர் இந்தியா விமான சேவை நஷ்டத்துல இருந்ததாகவும், பலாயிரம் கோடி கடன் இருந்ததுனால இது இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் கடன் சுமைய வந்து தந்ததாகவும், அதனால இந்த ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.